ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வெளியே போகலான்னு நினச்சேன். அந்த நேரம் பார்த்து மழை வந்துடுச்சு. ஸோ அதான் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி பீச்சுக்கு வந்துட்டேன். வந்தாச்சு. இதான் நம்ம காந்தி மண்டபம், கன்னியாகுமரி காந்தி மண்டபம். அப்புறம் இங்கெல்லாம் கடைங்க நிறையா இருக்குது. ஸோ அங்கே நம்ம போக வேண்டாம். இதெல்லாம் டேட்டு கடைங்க நிறையா இருக்குது. இங்கே வந்து கிளைமேட்டுமே பயங்கரமாக இருந்துச்சு. அதனால ஸோ வந்தேன். இல்லை நம்ம ஃப்ரெண்டு வேறு ஒருத்தர் ஏதோ நான் நிற்கிறான் பாருங்கள். ஆய் சரி, அதை விடுங்க, நம்ம போகலாம். அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேங்க. டக்குனு இங்கே பார்த்தா கூட்டமே இல்லை பீச்சில். பார்க்குறதுக்கு தாங்க நிறைய பேர் என்ன மாதிரி ஆனால் செம்ம கூட்டமே இல்லை, சுத்தமாக இல்லை. அப்புறம் பீச்சுக்கு பார்க்கலான்னு பார்த்தா, கீழே பீச்சுக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் கூட்டம் இல்லைங்க. சரி, அதையும் விடுங்க. இங்கே யாரையும் குளிக்க வேற விடலை. செம்ம காற்று, அலை அதிகமாக இருந்துச்சு. அதனால் யாரையும் குளிக்க விடலை. ஸோ அதனால எல்லோரும் நின்று பார்த்துட்டு திரும்பி போயிட்டே இருந்தாங்க. சரியான கிளைமேட்டுங்க. என்ன காற்று பயங்கரமாக இருக்குது. பாருங்க, அங்கெல்லாம் செம்ம மழை பெய்யுது, சரியான மழை. ஆனால் கன்னியாகுமரி பீச்சில் இல்லை மழை. ஸோ இப்போ நம்ம அதை விட்டுட்டு இங்கே பீச்சுக்கு வந்து பார்த்தா இவர் ஏதோ குளிக்கிற இடம். இந்த படியெல்லாம் எதுக்கு போட்டாங்கன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமாக வச்சு போட்டு, ஆனால் ஒருத்தவங்க கூட அதில் குளித்து பார்த்ததில்ல. அப்படியே இருக்குது. அதுவும் பாசி பிடிச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதோ தெரியுது பாருங்க, அதான் 16 கால் மண்டபம். அது கன்னியாகுமரியில் வந்து அது ரொம்ப வருஷமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 வருஷம், இதான் 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த தூணில் உள்ள அவ்வளோ அந்த படங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போனா அது எத்தனை வருஷம் இருக்குன்னு பாருங்கள். இதான் முக்கடல் சங்கமம், திரிவேணி சங்கம்னு சொல்லுவாங்க. அதாவது முக்கடல் சங்கமம், அது 3 கடல் சந்திக்கிற இடம். அது என்ன கடல்லாம் நமக்கு தெரில. சரி, நம்ம அதை விடுவோம். என்ன பாருங்க, என்ன நிற்கிறாரு பாருங்க. கன்னியாகுமரியில் இந்த போட்டிங் ரொம்ப ஃபேமஸ். அது இங்கே திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தா ராக்கும் தான். இதோ அதுதான் நம்ம காட்டிகிட்ருக்கோம், பார்த்திங்களா. ஸோ இன்றைக்கி அங்கே அலோடு இல்லை. இப்போ காற்று அதிகமாக இருந்ததுனால அளவே அதிகம். ஸோ அதனால் அலோடு இல்லை. சரிங்களா, நல்லா பாருங்கள், யாருமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல்லையும் தட்டி விட்ருங்க. ஓகே, இதான் ஷாப்பிங் பண்ணுற இடம். என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குங்க, எதுவுமே இல்லைன்னு கிடையாது. கன்னியாகுமரியில் எல்லாமே இருக்குது. என்ன வேணால் வாங்கிட்டு போகலாம். மழை வேறு வர மாதிரி இருக்குது. நான் அதுக்குள்ளாடி வீட்டுக்கு வேறு போகணும். ஓகே நண்பர்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நம்ம தம்பி. மலையிலையும் கடலை வித்தே ஆகுங்கிற வெறியில் இருக்கான். ஸோ அவன்கிட்ட கன்னியாகுமரிக்கு யாரை வந்து வாங்கி சாப்பிட்டு போயிருங்க. பாய்.